பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாதனம் உங்களுக்கு சொல்லுகிறேன், வார்த்தையினுடைய ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வேதனை உண்டாகும். இதெல்லாம் மனுஷனுக்கு ஒரு வேதனை உண்டாகும். பிள்ளை இல்லாமல் போனா வேதனை உண்டா இல்லையா? வேதனை உண்டா இல்லையா? அந்த கர்ப்ப வேதனை அது வேதனை தான். ஆனா அந்த வேதனையை இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னா அது பெரிய வேதனையா இருக்கும். இதான் உலகத்தினுடைய பார்வை, இதான் உலகத்தினுடைய ஆசீர்வாதம், இதான் உலகம் உனக்கு தருகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கையில இது நடக்கல சம்பவிக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் அவரை பாடி மகிமைப்படுத்த. இந்த மகிழ்ச்சி என்பது இது தேவனால் வருகிற ஒன்று. சொல்றேன் தெளிவா கேளுங்க. இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது யாரிடத்திலிருந்து வருவது? தேவனிடத்திலிருந்து வருவது. இதை தேவன் கொடுக்கிறார். துக்கமும் கவலையும் வேதனையும் இது யார் கொடுக்கிறார்? துக்கம் கவலை வேதனை இது யார் கொடுக்கிறார்? இந்த உலகமும் உன் மாம்சமும் உன் நினைவும் உனக்கு கொடுக்கும். நான் சொல்றேன் பாருங்க, தேவ பிள்ளையாகிய நீ இந்த மாசம் ஆண்டவரோடு கூட பேசுறார். நீ இவைகள் எல்லா வேதனையிலும் இருந்தும் எல்லா விதமான குறையில் இருந்தும் நீ விலகினில். உன் இருதயம் கவலையால் மூடி இருக்க கூடாது. உன் கண் கண்ணீரால் நிறைந்திருக்க கூடாது. உன் மனசு கவலையால் வேதனையால் நிறைந்திருக்க கூடாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுது பாருங்க, பிள்ளை பெறாத மெலடியே மகிழ்ந்து பாடு, தேவனை மகிழ்ந்து பாடு. அந்த மகிழ்ச்சி உன் இருதயத்தில் தங்கி இருப்பதாக. கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. கர்த்தர் உன் கதவை திறக்கிற நாள் இதோ சமீபித்திருக்கிறது. விசுவாசத்தில் காத்திரு. உலகம் பார்க்கிற பிரகாரம் கர்த்தர் உன்னை பார்ப்பது கிடையாது. உலகம் உனக்கு கொடுக்கிற விதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுப்பது கிடையாது. கர்த்தர் உன் இருதயத்தில் வைக்க சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், மகிழ்ச்சியை உன் இருதயத்தில் வைத்துக்கொள், சந்தோஷத்தை உன் இருதயத்தில் வைத்துக்கொள். உன் துக்க நாட்கள் முடிந்துவிட்டது. கர்த்தருடைய நாள் உனக்காக சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் உன்னுடைய தீமைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் நன்மையான ஒன்றை உனக்கு கொடுப்பார். இதுவரை உன் வாழ்க்கையில நீ பெறாத ஒன்றை கர்த்தர் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். இதுவரை உன் கையில் நீ பெற்றிடாத ஒன்றை கர்த்தர் இந்த நாட்களில் உன் கைகளில் பெற கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நம்முடைய சிருஷ்டிகரே நம்முடைய நாயகராய் இருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், என் சிருஷ்டிகர் என் நாயகர், என் சிருஷ்டிகர் என் நாயகர். இந்த மாசம் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதும் என் சிருஷ்டிகர் என் நாயகராய் இருந்து என் குறைவை எல்லாம் அவர் ஆச்சரியமாய் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். நான் வேதனைப்படல, நான் பெற்றுக்கொள்ளலன்னு நினைக்காத. கர்த்தர் உனக்காக புதிய ஒன்றை வச்சிருக்கிறார். கர்த்தர் உன் பேரில் ஆச்சரியமான ஒன்றை கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார். உன் வேதனை எல்லாம் மாறும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்வார். உன் வேதனை எல்லாம் முன்னிலிருந்து நீங்கும்படி கர்த்தர் புதிய வரவு ஒன்றை உன் குடும்பத்தில் ஆண்டவர் கொடுப்பார். எஸ், பிள்ளை பெறாத மெலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம்